Welcome to LC Tamil, Learn Commerce in Tamil. தரம் 10 வணிகமும் கணக்கீட்டு கல்வியும் பாடத்துல இன்னைக்கு நாங்க அலகு 5 பார்க்க போறோம். அதாவது கணக்கீட்டு சமன்பாடுகள் தான் வந்து யூனிட் 5ல இருக்குது. ஸோ யூனிட் 4ல ஒரு கொடுக்கல் வாங்கல்ட விளைவாக உருவாகக்கூடிய சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மை, வருமானங்கள், செலவினங்கள்னா என்ன அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிற வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று கிடைக்கும். அந்த சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மை, வருமானம், செலவினம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட இப்போ நாங்கள் கணக்கீட்டு சமன்பாடுகள் அப்படிங்கிற ஒரு ஏரியாக்குள்ளே போக போகிறோம். கணக்கீட்டு சமன்பாடுகள் எப்படி உருவாகுது அப்படின்னு சொன்னால், ஒரு கொடுக்கல் வாங்கல் நடந்தால் அந்த கொடுக்கல் வாங்கலை வந்து ஒரு சமன்பாட்டு வடிவில் காட்ட போகும்போது கணக்கீட்டு சமன்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அங்கே வருது. அப்போ கணக்கீட்டு சமன்பாட்டினுடைய அடிப்படையான விஷயம் என்னவாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ உரிமையாளர் மட்டும்தான் நிறுவனத்தோட சம்மந்தப்படுறாரு, அதாவது உரிமையாளர் மூலதனம் போடுறாரு, வெளியக பிரிவினர் வந்து யாருமே சம்மந்தப்படையில இன்னும் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல கணக்கீட்டு சமன்பாடு எப்படி வரும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி உரிமையாளர் மட்டும் சம்மந்தப்படலை, வெளியக பிரிவினர்களும் சம்மந்தப்படுறாங்க அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல கணக்கீட்டு சமன்பாடு இன்னொரு மாதிரி மாறப்போகுது. இப்போ நாங்கள் ஒவ்வொன்றையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இப்போ முதலாவது, வெளியக பிரிவினர் யாருமே சம்மந்தப்படையில, உரிமையாளர் மட்டும்தான் சம்மந்தப்படுறாரு அப்படிங்கிறப்ப கணக்கீட்டு சமன்பாடு எப்படி உருவாக போகுது பார்த்தோம்னா, உதாரணமாக உரிமையாளர் தன்னிட்ட இருக்கிற ரூபா 5 லட்சத்தை மூலதனமாக போட்டு வணிகம் ஒன்று ஆரம்பிக்கிறாரு, அல்லது வணிகத்துக்கு ரூபா 5 லட்சம் மூலதனம் போடுறாரு. அப்போ இந்த இடத்துல காசு அப்படிங்கிற சொத்து நிறுவனத்துக்குள்ள வருது. இது ஒரு விஷயம். அடுத்தது, இந்த காசை போட்டது யாரு அப்படின்னு கேட்டோம்னு சொன்னா உரிமையாளர். அப்போ உரிமையாளர் நிறுவனத்துக்காக போடுற காசை நாங்க மூலதனம்னு சொல்றது. அப்ப மூலதனம்னு சொல்லி ஒரு உருப்படி இங்க உருவாக போகுது. அதே நேரம் நிறுவனத்துக்குள்ள காசுன்னு சொல்ற ஒரு சொத்து உருவாக போகுது. அப்ப இதை நாங்க கணக்கீட்டு சமன்பாட்டில் காட்ட போகும்போது கணக்கீட்டு சமன்பாடு எப்படி உருவாகும்னு சொன்னா, சொத்து சமன் உரிமையாண்மை அப்படின்னு உருவாகும். அப்ப வெளியக பிரிவினர் யாருமே நிறுவனத்துக்குள்ள இல்லை அப்படிங்கிறப்ப கணக்கீட்டு சமன்பாடு சொத்து சமன் உரிமையாண்மை அப்படின்னு இருக்கும். அப்ப நாங்க கதைச்ச இந்த உதாரணத்தின்படி அதை எப்படி நாங்க கணக்கீட்டு சமன்பாட்டில் காட்ட போறோம் வந்து, வெளியக பிரிவினர் யாருமே சம்பந்தப்படையில, உரிமையாளர் மட்டும்தான் மூலதனம் போட்டிக்கிறாரு அப்படிங்கிறப்ப கணக்கீட்டு சமன்பாடு இப்படித்தான் இருக்கும். இப்ப ரெண்டாவது கேஸ்க்கு வரப்போறோம். இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, உரிமையாளர் கையில 5 லட்சம் காசு இருக்கு. ஆனா இந்த 5 லட்சம் மட்டுமே போதாது இந்த வணிகத்தை செஞ்சுட்டு போறதுக்கு. இந்த நேரத்துல உரிமையாளர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, வங்கிக்கு போய்த்து ஒரு 3 லட்சம் கடன் எடுக்கிறாரு. இப்ப 3 லட்சம் கடன் பிளஸ் உரிமையாளர் போட்ட மூலதனம், இது ரெண்டும் நிறுவனத்துக்குள்ள வரப்போகுது. அப்ப இந்த நேரத்துல, அதாவது வெளியக பிரிவினர்கள் சம்பந்தப்படும் போது எப்படி கணக்கீட்டு சமன்பாடு மாற்றமடைய போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்ப ரெண்டாவதாக ஒரு உதாரணம் சொல்றோம். உரிமையாளர் தன்னிடம் இருக்கிற 5 லட்சம் மூலதனத்தோட வங்கி கடன் 3 லட்சத்தை பெற்று வணிகத்தை ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கிறப்ப இப்ப கணக்கீட்டு சமன்பாடுல என்ன நடக்குது? இப்போ உரிமையாளரிட்ட மூலதனம் வந்து 5 லட்சம். உரிமையாளரிட்ட மூலதனம் வந்து 5 லட்சம். உரிமையாளர் 5 லட்சம் மூலதனம் இடுறாரு. ரைட். இப்ப ரெண்டாவதா நடக்கிற விஷயம் வந்து, வங்கியில இருந்து கடன் எடுக்கிறோம். வங்கியில இருந்து கடன் எடுத்தாலும் நிறுவனத்துக்குள்ள என்ன வரப்போகுது அப்படிங்கிறது பார்த்தா காசு வரப்போகுது. காசுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டோம்னு சொன்னா அது ஒரு சொத்து. அப்ப நிறுவனத்துக்குள்ள ஒரு 3 லட்சம் காசுங்கிற சொத்து வரப்போகுது. அப்ப சொத்துக்கு கீழே 3 லட்சம் கூட போகுது காசு. சொத்துக்கு கீழே 3 லட்சம் கூட போகுது காசுன்னு சொல்லி. இப்ப இந்த காசு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டா, இந்த காசை உரிமையாளர் போட்டாரா? இந்த 3 லட்சத்தை போட இல்லை. இதை நாங்க வங்கியில இருந்து கடனா எடுத்துட்டு வந்திக்கிறோம்.
அப்ப வங்கி கடன் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு உருவாகுது. வங்கி கடன் சொல்றது வந்து ஒரு பொறுப்பு, வங்கி கடன் சொல்ற ஒரு பொறுப்பு உருவாகுது. அப்ப வெளியக பிரிவினர் நிறுவனத்துல சம்பந்தப்படும் போது பொறுப்புங்கிற விஷயம் உருவாகுது அப்படின்னு சொன்னா கணக்கீட்டு சமன்பாடானது சொத்து சமன் உரிமை சக பொறுப்பு அப்படின்னு மாறும். சொத்து சக சமன் உரிமை சக பொறுப்பு அப்படின்னு மாறும். அப்ப இதுதான் முழுமையான கணக்கீட்டு சமன்பாட்டை வைக்க போகுது. அப்ப இந்த இடத்துல வங்கியில இருந்து 3 லட்சம் கடன் எடுத்தோம், காசு உள்ளுக்கு வந்தது, சொத்துக்கு கீழே 3 லட்சம் காட்டிட்டோம். அடுத்தது இந்த 3 லட்சத்தை உரிமையாண்மையில காட்டேலுமா அப்படின்னு கேட்டோம்னு சொன்னா உரிமையாண்மை கீழே காட்டலாது. ஏன்னா இது உரிமையாளர் போட்டது இல்ல, இது நாங்க வங்கியில இருந்து கடனா எடுத்துக்கிறோம். அப்ப இது நாங்க எங்க போடணும்னு சொன்னா பொறுப்புக்கு கீழே போடணும், வங்கி கடன். மூணு லட்சம். அப்ப இது ரெண்டும் நான் வந்து அடிப்படை. ஒண்ணு, வெளியக பிரிவினர் யாருமே சம்பந்தப்படாத போது கணக்கீட்டு சமன்பாடு எப்படி இருக்க போகுது, வெளியக பிரிவினர் சம்பந்தப்படும் போது பொறுப்புகள் உருவாகும் போது கணக்கீட்டு சமன்பாடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற விஷயம்தான் இங்க நாங்க காட்டிக்கிறோம். இப்ப ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலா நாங்க பார்ப்போம், அந்த கொடுக்கல் வாங்கலை எப்படி கணக்கீட்டு சமன்பாட்டுல காட்டுறது அப்படின்னு. இப்ப நாங்க வணிக கொடுக்கல் வாங்கல்கள் கணக்கீட்டு சமன்பாட்டுல தாக்கத்தை ஏற்படுத்துற முறை அப்படிங்கிறத ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கல்களை உதாரணமா எடுத்து நாங்க பொதுவா ஒரு கணக்கீட்டு சமன்பாடு நாங்க பார்த்து பொதுவான கணக்கீட்டு சமன்பாட்டுல காட்ட போறோம். அப்ப சொத்து சமன் உரிமை சக பொறுப்பு அப்படின்னு சமன்பாடு போட்டுக்கொள்வோம். போட்டுட்டு இப்ப ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் எப்படி கணக்கீட்டு சமன்பாட்டுல வந்து உள்வாங்கப்பட போகுது, அந்த ரெண்டு விளைவு எப்படி கணக்கீட்டு சமன்பாட்டுக்குள்ள செட் ஆக போகுது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். கிருபாவினால் ஆரம்பிக்கப்பட்ட கணினி இயந்திர பழுது பார்க்கும் வணிகத்தின் முதலாவது மாதத்திற்குரிய பின்வரும் கொடுக்கல் வாங்கல்கள் உங்களுக்கு தரப்படுகின்றன. முதலாவது, உரிமையாளரால் மூலதனமாக இடப்பட்டது ரூபாய் 5 லட்சம். முதலாவது என்ன நடக்குதுன்னு சொன்னா உரிமையாளரால் மூலதனமாக இடப்பட்டது ரூபாய் 5 லட்சம். இது நாங்க ஏற்கனவே கழிச்சோம். உரிமையாளர் மூலதனம் போட்டா காசு நிறுவனத்துக்குள்ள வருது. அப்ப சொத்துக்கு கீழே காசு பிளஸ் 3 லட்சம், 3 லட்சம் வருது. இது எப்படி வந்ததுன்னு யோசிச்சோம்னு சொன்னா உரிமையாளர் மூலதனம் போட்டதால வந்தது. அப்ப உரிமைக்கு கீழே மூலதனம் 5 லட்சம், மூலதனம் 5 லட்சம். இப்ப ரெண்டாவது கொடுக்கல் வாங்கல பார்ப்போம். வங்கி கடன் ரூபாய் 2 லட்சம் பெறப்பட்டது. இப்ப 2 லட்சம் வங்கி கடன் எடுக்கிறாங்க, இது ஒரு கொடுக்கல் வாங்கல். இதை எப்படி கணக்கீட்டு சமன்பாட்டில் காட்டுறதுன்னு சொன்னால் இப்ப வங்கி கடன் எடுக்கிறதால காசுங்கிற ஒரு சொத்து நிறுவனத்துக்குள்ள வரப்போகுது தானே. அப்ப காசுங்கிற சொத்து வந்தா அது சொத்துக்கு கீழே கூட போகுது, காசு வந்து கூட போகுது. அப்ப காசு ரெண்டு லட்சம். இந்த 2 லட்சத்தை உரிமையாளர் கொண்டு தரா இல்ல, வங்கி கடன் மூலமா அது வந்துக்குது. அப்ப அது ஒரு பொறுப்பு. அப்ப பொறுப்புக்கு கீழே வங்கி கடன் சொல்லி பிளஸ் 2 லட்சம். வங்கி கடன் கூட போகுது, என்ன கடன் எடுத்துக்கிறோம். அடுத்தது மூணாவது, நிலையான வைப்பு கணக்கொன்றில் ரூபாய் 1 லட்சம் வைப்பில் இடப்பட்டது. நிலையான வைப்பு கணக்கொன்றுல 1 லட்சத்தை வைப்பு செய்யறோம். இப்ப பாருங்க, இங்க ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலையும் நாங்க ரெக்கார்ட் பண்ண முன்னுக்கு அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற கிளியரான ஐடியாவை எடுக்கணும். ஒரு நிலையான வைப்பு கணக்குல 1 லட்சத்தை நாங்க என்ன செய்ய போறோம், வைப்பு செய்ய போறோம். அப்படின்னா நிறுவனத்திலிருந்து தான் காசை எடுத்துட்டு போக போறோம். அப்ப நிறுவனத்திலிருந்து காசு வெளியே போக போகுது. எவ்வளோ, 1 லட்சம். அப்ப நிறுவனத்துல இருக்கிற 1 லட்சம் காசு வெளியே போக போகுது. இது ஒரு விஷயம். அடுத்த விஷயம், இந்த 1 லட்சம் காசு எங்க போய் சேர போகுது, நிலையான வைப்பு கணக்குக்கு போக போகுது. அப்ப நிலையான வைப்புங்கிறது வந்து ஒரு சொத்தா இல்லையா? நிலையான வைப்புங்கிறது வந்து எங்களுக்கு எதிர்கால பொருளாதார நலனை தரக்கூடியது, எங்கட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது, கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளால உருவானதா இருக்குது. அப்ப இது ஒரு சொத்து. அப்ப நிலையான வைப்புங்கிற ஒரு சொத்து உருவாக போகுது ஒரு விஷயம். அடுத்த விஷயம் வந்து
நிறுவனத்தில் இருக்கிற காசு வெளியே போகுது. இந்த ரெண்டு விஷயமும் தான் நடக்குது. அப்ப இதை எப்படி காட்டணும்னு சொன்னா, முதல்ல காசு வெளியே போகுது. அப்ப காசு மைனஸ் 1,00,000. ரைட். அடுத்தது என்ன நடக்குது? நிலையான வைப்பு என்று சொல்ற ஒரு சொத்து உருவாக போகுது. அப்ப நிலையான வைப்புன்னு சொல்லி சொத்துக்கு கீழே பிளஸ் 1,00,000 இப்படி காட்டுவோம். நாலாவது, கணினி பழுது பார்த்தல் மூலம் பெற்ற வருமானம் ரூபா 60,000. இப்ப கணினி பழுது பார்க்கறது தானே இவங்க செய்யற வேலையை. அப்ப அதனால ரூபா 60,000 வருமானம் ஒண்ணு வருது. இப்ப இந்த வருமானம் காசா தானே வந்துக்குது. அப்ப நிறுவனத்துக்குள்ள காசு வருது. காசு வந்துச்சுன்னு சொன்னா நிறுவனத்துக்குள்ள சொத்துல ஒரு 60,000 கூட போகுது. காசுங்கிற ஒரு சொத்து 60,000-ஆல கூட போகுது ஒரு விஷயம். அடுத்தது, இது ஒரு வருமானமா இல்லையா? வருமானம். வருமானம் யாருக்கு போகணும் அப்படின்னு கேட்டோம்னு சொன்னா நம்ம சொல்லுவோம் உரிமையாளருக்கு போகணும். ரைட். வருமானம் யாருக்கு போகணும்? உரிமையாளருக்கு போகணும். இவ்வளவுதான் ஐடியா. இப்ப நிறுவனத்துக்குள்ள காசு 60,000 ஒண்ணு வருது. ஒரு விஷயம். அடுத்தது, இது எப்படி வந்துச்சுன்னு கேட்டா ஒரு வருமானம் ஒண்ணு உழைக்கப்பட்டது. கணினி பழுது பார்க்கறதால வருமானம் ஒண்ணு உழைக்கப்படுது. அப்ப வருமானம் உழைக்கப்பட்டா அது யாருக்கு போகணும்? உரிமையாளருக்கு போகணும். ஒரு செலவினம் நடந்தா அது யாருக்கு போகணும்? அதுவும் உரிமையாண்மையிலிருந்து கழிக்கப்படணும். அப்ப வருமானம் இப்ப யாருக்கு போகுதுன்னு சொன்னா உரிமையாண்மைக்கு கீழே போகுது. பிளஸ் 60,000 வருமானம். ரைட். இப்ப வணிகத்தின் மாதாந்த வாடகை ரூபா 10,000 செலுத்தப்பட்டது. இப்ப என்ன நடக்குன்னு சொன்னா வணிகத்துல மாதாந்த வாடகை 10,000 ரூபா ஒண்ணு கொடுத்துப்படுது. வணிகத்தின் மாதாந்த வாடகை 10,000 ரூபா கொடுத்துப்படுது. இப்ப இந்த கொடுக்கல் வாங்கல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நிறுவனம் வாடகை 10,000 கொடுக்குது. அப்ப வாடகை 10,000 கொடுக்குது அப்படின்னு சொன்னால் நிறுவனத்திலிருந்து ஒரு 10,000 ரூபாய் காசு வெளியே போகுதா இல்லையா? வெளியே போகுது. அப்ப நிறுவனத்திலிருந்து 10,000 ரூபாய் ஒண்ணு வெளியே போகுதுன்னு சொன்னா காசு 10,000 ரூபாய் குறைய போகுது. காசுங்கிறது ஒரு சொத்து. அப்ப சொத்துல ஒரு 10,000 குறைய போகுது. அடுத்தது, வாடகை கொடுக்கிறது அப்படிங்கிறது நிறுவனத்துக்கு ஒரு செலவினம். நிறுவனத்துக்கு ஒரு செலவினம். அப்ப செலவினம் கணக்கீட்டு சமன்பாட்டுல எங்க தாக்கத்தை ஏற்படுத்தணும்? உரிமையாண்மையில. வருமானம் எங்க தாக்கத்தை ஏற்படுத்தணும்? உரிமையாண்மையில. பற்று எங்க தாக்கத்தை ஏற்படுத்தணும்? உரிமையாண்மையில. மேலதிக மூலதனம் எங்க தாக்கத்தை ஏற்படுத்தணும்? உரிமையாண்மையில. அப்ப இங்க ஒரு செலவினம் ஒண்ணு நடக்குது. வாடகைன்னு சொல்லிட்டு ஒரு செலவினம் நடக்குது. அப்ப செலவினம் ஒண்ணு நடந்தது அப்படின்னு சொன்னா அது தாக்கத்தை ஏற்படுத்தும் உரிமையாண்மையில. அப்ப 10,000 வாடகை கொடுத்ததுக்குரிய இதை நாங்க எப்படி கணக்கீட்டு சமன்பாட்டுல காட்டணும்னு சொன்னா காசு 10,000 வெளியே போகுது. அப்ப காசு மைனஸ் 10,000. அடுத்தது, இது ஒரு செலவினம் அப்படிங்கிறதால வாடகை மைனஸ் 10,000, அதாவது ஒரு செலவினம் உரிமையாண்மையை குறைக்குது. ரைட். அடுத்தது, தனது தனிப்பட்ட தேவை கருதி ரூபாய் 20,000 கிருபாவினால் வணிகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது. தனது தனிப்பட்ட தேவைக்காக கிருபா என்ன செய்யறாங்க? கிருபாண்டா யாருன்னா நிறுவனத்தினுடைய உரிமையாளர். அப்ப நிறுவனத்தில உரிமையாளர் தனது தனிப்பட்ட தேவைக்காக ரூபாய் 20,000 எடுத்துட்டு போறாங்க. அவங்களோட தேவைக்கு எடுக்கிறாங்க. அப்ப உரிமையாளர் தன்னோட சொந்த தேவைக்காக நிறுவனத்தில இருந்து காசையோ இருப்பையோ எடுத்துட்டு போனாரு அப்படின்னு சொன்னா அதுக்கு நாங்க பற்று அப்படின்னு சொல்றது. பற்று என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் உரிமையாண்மையை குறைக்கும். பற்று உரிமையாண்மையை குறைக்கும். அப்ப இந்த கொடுக்கல் வாங்கல நடந்திருக்கிறது ஒரு பற்று. உரிமையாளர் சொந்த தேவைக்காக 20,000 எடுத்துட்டு போயிருக்காரு. இப்ப யோசிங்க, இந்த கொடுக்கல் வாங்கலால நிறுவனத்தில இருந்து காசு 20,000 வெளியே போகுது. அப்ப காசு மைனஸ் 20,000. சொத்து கீழே 20,000 ஒண்ணு குறைய போகுது. அடுத்தது, இது எப்படி வெளியே போச்சு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா உரிமையாளர் தான் எடுத்துட்டு போயிருக்காரு. அப்ப அவர்கிட்ட இருந்து நாங்க என்ன செய்ய போறோம்? பற்றுன்னு சொல்லி 20,000 கழிக்க போறோம். பற்று என்று சொல்லி 20,000 கழிக்க போறோம். உபகரணம் ஒன்று ரூபாய் 1,00,000 செலுத்தி கொள்வனவு செய்யப்பட்டது.
ஏழாவதா வந்து 1 லட்சத்துக்கு வந்து உபகரணம் ஒன்று வாங்குறாங்க, ரைட்? ஏழாவது 1 லட்சத்துக்கு உபகரணம் ஒன்று வாங்குறாங்க. இதால என்ன நடக்குதுன்னு பாருங்க. 1 லட்சத்துக்கு உபகரணம் வாங்கணும்டா 1 லட்சம் காசு கொடுத்திப்போமா இல்லையா? 1 லட்சம் காசு கொடுத்திப்போம். அப்ப நிறுவனத்திலிருந்து காசுங்கிற ஒரு சொத்து 1 லட்சம் வெளியே போகுது ஒரு விஷயம். அடுத்தது இந்த 1 லட்சம் வெளியே போய்த்து எதுக்காக வெளியே போச்சுது? உபகரணங்கள் வாங்குறதுக்காக. அப்ப உபகரணங்கள் சொல்ற இன்னும் ஒரு சொத்து நிறுவனத்துக்குள்ள வரப்போகுது. இது ரெண்டும் தான் இந்த கொடுக்கல் வாங்கலினுடைய தாக்கம். அப்ப காசு 1 லட்சம் வெளியே போகுது, காசு மைனஸ் 1 லட்சம், காசு 1 லட்சம் வெளியே போகுது. இப்ப எது உள்ளுக்கு வருது? உபகரணம். அப்ப உபகரணம் ஒரு சொத்து. அப்ப உபகரணத்தையும் சொத்துக்கு கீழே காட்டுவோம் 1 லட்சம், ரைட்? இப்ப மாதாந்த தொலைபேசி கட்டணம் ரூபா 5000 செலுத்தப்பட்டது. அப்ப இங்க ஒரு தொலைபேசி கட்டணம் அப்படிங்கிற ஒரு செலவினம் ஒண்ணு நடக்குது. அப்ப செலவினம் ஒண்ணு நடந்தா நமக்கு ஒட்டோவா மைண்டுக்கு வரணும், அது உரிமையாண்மையை குறைக்க போகுது அப்படின்னு. அப்ப ரூபா 5000 தொலைபேசி கட்டணம் செலுத்தினா நாங்க காசா தானே செலுத்திக்கிறோம். அப்ப நிறுவனத்திலிருந்து காசு வெளியே போகுது. அப்ப காசு மைனஸ் 5000, ரைட்? காசு மைனஸ் 5000. இப்ப இது ஒரு செலவினம் அப்படிங்கிறதால இது உரிமையாண்மை என்ன செய்ய போகுது? குறைக்க போகுது. அப்ப உரிமையாண்மையில 5000 மைனஸ் பண்ண போறோம். தொலைபேசி கட்டணம் ஒரு செலவினம், இது ஒரு செலவினம் நடக்குது, தொலைபேசி கட்டணம்னு சொல்லி அது உரிமையாண்மை குறைக்குது. அப்ப உரிமையாண்மையில மைனஸ் 5000, சொத்துல மைனஸ் 5000. அடுத்தது மேலதிக மூலதனமாக ரூபா 50000 ஈடுபடுத்தப்பட்டது, ரைட்? இங்க உரிமையாளர் என்ன செய்யறாரு? மேலதிக மூலதனம் ஒண்ணு போடுறாரு 50000. அப்ப 50000 வந்து நிறுவனத்துக்குள்ள வருது, ரைட்? 50000 நிறுவனத்துக்குள்ள வருது காசாக தானே அவர் போடுறாரு, ரைட்? இப்ப நிறுவனத்துக்குள்ள காசுங்கிற சொத்து 50000 அதிகரிக்க போகுது. அப்ப காசு பிளஸ் 50000, ரைட்? இதை யாரு போட்டது? உரிமையாளர். அப்ப உரிமையாளர் போட்டா உரிமையாண்மைக்கு கீழே அது வரணும். அப்ப மேலதிக மூலதனம் சொல்லி உரிமையாண்மைக்கு கீழே பிளஸ் 50000, மேலதிக மூலதனம் சொல்லி உரிமையாண்மை கீழே பிளஸ் 50000. அடுத்தது வங்கி கடனுக்காக மீள செலுத்திய தவணை கட்டணம் ரூபா 20000. நீங்க பாருங்க, ஆரம்பத்திலேயே 2வது கொடுக்கல் வாங்கல ஒரு வங்கி கடன் எடுத்துக்கிறோம் 2 லட்சம். அந்த வங்கி கடன் 2 லட்சத்துல இருந்து இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? ஒரு 20000 மீள செலுத்துறோம். ஒரு 20000 மீள செலுத்துறோம். இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. 20000 நாங்க எப்படி செலுத்துறோம்? காசாக செலுத்துறோம். அப்ப நிறுவனத்திலிருந்து காசு வெளியே போகுது. அப்ப காசு ஒரு சொத்து தானே. அப்ப சொத்துல இருந்து காசு மைனஸ் 20000 வெளியே எடுக்கிறோம். ஏன்னா 20000 பெறுமதியான காசு சொத்தொன்னு வெளியே போகுது. அடுத்ததான் என்ன நடக்குது? இது எதுக்காக கொடுத்தோம்? வங்கி கடனை தவணை கட்டணமா கொடுத்துக்கிறோம். அதாவது 2 லட்சம் வங்கி கடன் எடுத்துக்கிறோம். அதுல இருந்து ஒரு 20000 குறைக்க போறோம். அப்ப 20000 குறையணும்னு சொன்னா எங்க குறையணும்? பொறுப்புல குறையணும். அப்ப பொறுப்புல நாங்க என்ன செய்ய போறோம்? 20000 மைனஸ் பண்ண போறோம் தவணை கட்டணம், ரைட்? அப்ப ஒரு 10 கொடுக்கல் வாங்கல நாங்க என்ன செஞ்சுக்கிறோம்? கணக்கீட்டு சமன்பாட்டுல எப்படி காட்டுறது அப்படின்னு பாத்துக்கிறோம். இப்ப கணக்கீட்டு சமன்பாட்டுல போட்டு முடிஞ்ச பிறகு கடைசியா நாங்க செய்ய வேண்டியது டோட்டல் பண்றது. சொத்துக்கள் எவ்வளவு இருக்கு, பொறுப்புகள் உரிமையாண்மை எவ்வளவு இருக்கு, பொறுப்புகள் எவ்வளவு இருக்குன்னு பார்க்க போறோம். சொத்துக்களோட டோட்டல் வந்து 7,55,000. உரிமையாண்மையோட டோட்டல் 5,75,000. பொறுப்புகளோட டோட்டல் 1,80,000. இப்ப மொத்த சொத்துக்களுக்கு உரிமையாண்மை பிளஸ் பொறுப்புட கூட்டுத்தொகை வந்து சமனா இருக்கும். இதைத்தான் நாங்க கணக்கீட்டு சமன்பாட்டுல வெளிப்படுத்த போறோம். இப்ப இது ஒரு உதாரணம் பார்த்துக்கிறோம். அடுத்த பார்ட்ல வந்து இன்னும் ஒரு சில உதாரணங்களோட நாங்க இந்த லெசனை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, அதே மாதிரி வேற யாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னு சொன்னா
முதல்ல இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்சி தமிழ்னு சொல்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க வச்சு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுவீங்க. ஏதாவது இந்த சப்ஜெக்டில் வந்து இந்த வீடியோஸுக்கு வந்து டவுட் இருக்கும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டவுட்ஸை வந்து இன்னொரு வீடியோவில் நான் வந்து கிளியர் பண்ணுற மாதிரி வீடியோ ஒன்று போடுறேன். நன்றி.